மனுஷன்னா என்ன? மனம் கொண்ட ஈசன். அவன் மனம் எதுல லயமாகுதோ அதுல போயிட்டே இருப்பான். மனுஷனா கூட என்ன மாறல அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யக்கூடிய கருணை மனம் கொண்ட நேசம்தான் மனுஷன். விலங்கினம் என்ன செஞ்சதோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது குழந்தை குட்டிகளை பெத்துக்குது, கூட்டமா போகுது, சாப்பிடுது. அதை விட ஒருபடி மேல போய் தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறோம். அது கூட பரவாயில்ல. காகம் தனக்கு உணவு கிடைச்சதுன்னா கா கா அப்படி கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடும். ஆனா நமக்கு மட்டும் எல்லாம் உள்ள போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான். கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருவான். அரிசியா நிறைய அடுக்கி வச்சிருவான். இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற உதவு கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வு. அதுல எல்லாம் இருந்து விடுதலை பண்ணி நம்ம இயற்கையோடு ஒன்றி வந்துடும். அப்ப நம்ம என்ன, மனம் 6வது அறிவு கொண்டு அந்த மனதை பயன்படுத்தும் பக்குவ நிலைக்கு இன்னும் வரல. 6வது அறிவே என்ன தெரியுமா? நம்ம யாரு, இந்த பொருள் என்ன, இது எதனால் செய்தது, இதற்கு மூல காரணம் என்ன, இதில் ஒளிபெருக்கி இருக்கிறது, இதற்கு மூல காரணம் என்ன, இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்று, சூப்பர் நேச்சுரல் பவர், கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம். அது இல்லைன்னா உலகத்தில் இல்லை. அது போன்ற பிச்சை எடுத்துட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த ஜீவராசியும் இல்லை. பஞ்சபூதத்தை பிச்சை எடுக்கும் முதல் பிச்சைக்காரன் நான், மாறுதட்டி சொல்றேன். அது பிச்சை போடல நான் இல்ல, தண்ணி இல்ல, இருக்க முடியுமா? திருப்பார் கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தார்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன் பூலோக அமிர்தம் தண்ணி. தண்ணி இல்லைன்னா உயிரே இல்லை. உயிரற்ற பாடி எப்படி போய் கடையும்? பூலோக அமிர்தம்னா தண்ணி தானுங்க. இந்த காற்று இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? எந்த ஒரு பொருள் வேண்டுமானாலும் இல்லாவிட்டால் நீண்ட நேரம் உயிரோடு இருக்கலாம். இந்த காற்று மட்டும் இல்லை என்றால் 15வது நிமிடம் இது பிணம், சவம். காற்று அங்க தனியா நிக்குது. நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ காற்று, கருப்பு, பேய், ஏவல், என்னென்னமோ சொல்றோம். இந்த இரண்டும் இயங்கிறது தான் பிரபஞ்சத்தோடு உள்ள தொடர்பை மகத்துவ பூர்ணமாக்குறது தான். இது ரெண்டும் இணைஞ்சாதான் உடலுக்கும் சிறப்பு, உயிருக்கும் சிறப்பு, அதை ஆளும் மனதிற்கும் சிறப்பு. இது ரெண்டும் தனித்தனியா இருந்துட்டா இது சிறப்பு இல்லை. நம்ம தாங்க ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம். ஒரு பூனை உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுது? நேரா குடுகுடுன்னு ஓடி போய் அருகமில்ல சாப்பிட்டு அது பூரா கெட்டதெல்லாம் கக்கி அடுத்த நாள் குடுகுடுன்னு ஓடுது. எலி காயமாச்சுன்னா அது காயத்தை நாவால் நக்கி நக்கியே அது புண்ணை சரி பண்ணிடும். ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை. நாய்க்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போறது இல்லை. அதே போகும், நல்ல பிள்ளை தேடி கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்டு கெட்டதெல்லாம் அப்படியே கக்கிட்டு வந்துடும். இந்த மனுஷன் ஒருத்தன் மட்டும்தான். ஒரு ஊசி போட்டா சரியா போயிருந்தா எல்லாருமே முட்டாள்தனமா பேசுறோம். ஊசி போடுதல் என்பது அந்த இடத்தின் வேதனையை மறத்து போக செய்தல். அந்த பவர் போயிடுச்சுன்னா மறுக்க வலிக்கும். டேப்லெட் சாப்பிடுறோம், மறத்து போதல், மறந்து போறதில்ல. மறத்து போதல் என்றால் உணர்வற்ற நிலைக்கு அது தள்ளுறது. அதுதான் அந்த மருந்துகள் செய்யும். அந்த மருந்தினுடைய வீரியம் குறைஞ்சுன்னா அதை விட அதிகமா வலிக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமா கொடுக்கணும். டேமேஜ், இன்டர்னல் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. ஆனா வலி போன மாதிரி ஒரு மாயை. ஆனா நம்ம கொடுக்கிற உணவே மருந்து வேறு அறுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்துக்கும், உடனே கேட்காது. ஆனா நல்லாயிடும், பரிபூர்ணமா குணமாயிடும், 100% குணமாயிடும். முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.